என் பறையர் பெருங்குடி சமூக உறவுகளுக்கும் என தமிழ் சொந்தங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். நான் தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பு பேரவை ஆதி தமிழர் புரட்சி கழகத்தினுடைய தலைவர் புலி இலவசமான் பேசுகிறேன். எதற்காக இந்த பதிவுன்னு சொல்லி கேட்டா, அண்ணன் ஏர்போர்ட் மூத்தவர்கள் கைதை இங்க விசிகாவுடைய நிர்வாகிகள் எல்லாம் ரொம்ப இதா பேசுறான். தரைக்குறைவா அவன் இவன் இல்ல படிச்சுக்கிட்டும் தற்கூரி கூட்டமா இருக்குது. படித்தவன் பேச என்ன பேசுறான்னா, அவன் செஞ்சிருந்தா அவன் ஏர்போர்ட்ல வேலை பார்த்தான், அவன் வேலை பார்க்கும்போது சேர்ந்து இருந்தான், அவன் இவன் என்று வசைப்பாடுகிறார். படித்த தற்குறிகள். படிக்காத ஒரு பாமர மக்கள் சொல்லிட்டா பிரச்சனை இல்லை, அவன் படிக்காதன்னு சொல்றான்னு. ஆனா இவனும் படிச்சவன் அவன் இவன் என்று ஏக வசனம் பேசுறாங்க. இவங்கெல்லாம் இப்ப என்னன்னா பிழைப்புக்காண்டிதான் இவங்கெல்லாம் தனியா கட்சி வச்சு நடத்தினாங்க. அந்த கட்சி போனியாகல, அந்த கட்சி பிழைப்பு நடத்த முடியல. இப்போ இன்னொரு விஷயம் சொல்ல போனா, அந்த கட்சியுடைய தலைமை பொறுப்பாளர் மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்கோம். அந்த மரியாதை அந்த கெடுக்கும் விதமாக தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட விமர்சனங்கள் வைக்கிறாங்க ஏர்போர்ட்டுக்கு மூட்டி அவர்கள் மீது. இவங்க யாருன்னு பார்த்தா, இவங்க எல்லாம் விதேசத்தை கட்சிக்கு எதிராக தான் கட்சி தொடங்கினாங்க. விதேச கட்சிக்கு எதிராக கட்சி தொடங்கி அந்த கட்சியை விதேச கட்சியை வசைப்பாடினாங்க. நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். இந்த தற்கூரி கூட்டங்களை, இந்த தலித் அடிமைகளை, இந்த திராவிட கொத்தடிமைகளை, இப்படி இவங்க எதுக்கத்தான் திராவிட கொத்தடிமையா இருந்து கொண்டு திராவிடத்துக்கு சால்ரா எடுத்துக் கொண்டு இருக்கக்கூடியவன் தான் இப்ப பேசுறான் சமூக வலைதளங்கள்ல. நான் சொல்றேன், ஏர்போர்ட் மூத்தம் ஏற்றுக்கொள்றேன். எதுக்கு ஏற்றுக்கொள்ளனா, நீ சமூகத்துல பிறந்து இந்த சமூகத்தை பத்தி சொல்ல வெட்கப்படுற, வேதனைப்படுற. உனக்கு நான் பறையன்னு சொல்றதுக்கே உனக்கு தெம்பு இல்ல, திராணி இல்லை. ஆனா ஏர்போர்ட் மூத்தவர்கள் தன்னை பறையதாக அடையாளப்படுத்துறாரு. எங்களுக்கு அது ஒன்றே போதும். நான் பறையங்காரு வீரியமா சொல்றாரு. நீ இந்த பறையர் வரலாற்றை அழிக்கக்கூடியவரை தொடக்க செய்யற. உனக்கு மரியாதை கொடுக்க அவசியமே கிடையாது. ஏன்னா நீ இவ்வளவு படித்த முட்டாளா இருக்க. ஒரு தரம் தாழ்ந்த அரசியல் வேலையை நீ பாக்குற. எப்படி சொன்னா மாமால கூட நீ பார்த்துட்டு போயிடலாம். இதுக்கு தனியா கட்சி வச்சு விடுதலை இருக்க முடியல. கடைசியில இப்ப விடுதலை சேர்ந்துட்டு என்ன நல்ல வருமானத்தை பெருக்கிக்கிட்டு கேட்டா அவர் இதே இப்போ எழுச்சி தமிழ் சொல்ற இதே வாயாலதான் திருமணம் அவதூறா பேசின வாய் உனது வாய். இது ஊரறிந்தது. அதனால பறையன்னு சொல்லி என்ன சொல்ற அவரு, நான் பிறந்த சமூகத்தை பெருமையா சொல்றேன். இதுல உனக்கு என்னையா வந்திருக்கு? இன்னைக்கு திவான் பகதூர் இரட்டைமலை சீனிவாசன் அவருடைய புகைப்படத்தை பயன்படுத்துறதுக்கு அச்சப்படுகின்ற ஒரு கட்சி யாருன்னு கேட்டா விடுதலை கட்சி தான். இந்த சமூகத்துடைய முன்னோடி, சுதந்திர போராட்ட தியாகி, இப்படி பல பேர்ல இன்னும் சொல்ல போனா லண்டன் வட்டமேசை மாநாட்டிலே அண்ணல் அம்பேத்கருக்கு நிகரா ஒரு தமிழர் சென்றார் என்றால் அது திவான் பகதூர் இரட்டைமலை சீனிவாசன். அவர் புகைப்படத்தை கூட பயன்படுத்த இந்த விடுதலை கட்சிக்காரனுக்கு ஒரு பயம், தலைமை கவித்துக் கொள்ளுமோ. ஏன்னா நீ இரட்டைமலை சீனிவாசன் ஐயாவுடைய புகைப்படத்தை பயன்படுத்தினா உடனே பறையன்னு சொல்லிடுவாங்க. இது பறையர் கட்சி அல்ல, இது பறையர், நாங்களே சொல்றோம், இது பறையர் கட்சி அல்ல. விடுதலை என்பது பறையர் கட்சி அல்ல. ஆனா அவனுக்கு அச்சத்தை கொடுக்க பத்தியா, இரட்டைமலை சீனிவாசன் புகைப்படத்தை பயன்படுத்த கூடாதுங்கிற ஒரு அச்சத்தை கொடுக்கல. அதுதான் அண்ணன் ஏர்போர்ட் மூத்தியவர் செய்த சாதனைன்னு நம்ம சொல்லலாம். இப்படி தொடர்ச்சியாக இன்னைக்கு இவர் மட்டும்தான் என்னமோ இவர வேற இன்னொன்னு சொல்றாங்க, அவர் செயின் திருடர். ஏன் விடுதலை சிறுத்தை கட்சியில யாரும் திருடர் இல்லையா? நான் லிஸ்ட் போட்டு சொல்லட்டுமா? விடுதலை சீட்டிங் குரூப்பா இருக்கு, லிஸ்ட் போட்டுமா? அவளை சீட்டிங் பார்ட்டி லிஸ்ட் போடட்டுமா? அவளை திருடன் லிஸ்ட் போடட்டுமா? இன்னைக்கு திராவிட கொத்தடிமையாக ஆமாச்சாமி போட்டுக்கிட்டு உங்க அரசியல் பிழைப்ப 2 சீட்டுக்காக 3 சீட்டுக்காகவும் இந்த மக்கள் அடமான வச்சு பிழைப்படுத்த நீங்கள் இந்த பழைய சமூகத்தினுடைய வரலாற்றை பேச எந்த தகுதியும் கிடையாது, எந்த அருகதையும் கிடையாது. அதனால விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைமை பொறுப்பாளருக்கு ஒன்று சொல்லிக் கொள்றேன். நீங்க என்னைக்குமே தலித் அடிமையாகவும் திராவிட அடிமையாக தான் இந்த அரசியல் பிழைப்பு நீங்க நடத்த முடியும். அதனால இந்த பழைய சமூகத்திலிருந்து வீதி மாறக்கூடியவர்களை நீங்க அவதூறு பரப்புகின்ற வேலையை தொடர்ச்சியா செய்து வர்றாங்க. தயவு செய்து நிறுத்திக் கொள்ளுங்கள். இல்ல வருங்காலத்தில் சமூகம் ஒன்று சேர்ந்து வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் இழிவா நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த பழைய சமூகம் பிழைப்பினாத அரசியலை போய் தெரிஞ்சிட்டுனா நீங்க இந்த அரசியல் விட்டு காணாம போயிருங்க என்று சொல்லிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.